கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாள்ல ஒரு டிவைன் வேர்ட் மூலியமா உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நாம் எல்லாரும் வாழ்க்கை அப்படின்ற ஒரு பிரயாணத்துல, ஒரு பயணத்துல ஒவ்வொருத்தருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டத்தை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி நாம ஓடிக்கொண்டிருக்கிறோங்க. இதுல நம்ம யாரை நம்புறோம், யாரு நம்ம நம்பிக்கையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுங்க. இதுல ஒரு சில மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உலக பிரகாரமான காரியங்களையும் மனிதர்களையும் நம்ம ஏமாந்து போய் தோல்விதான் அவருடைய வாழ்க்கையில பிரதானமாய் காணப்படுகிறது. ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பதவியில இருக்கிறவங்க தலைவர்களை நம்பி பணம் கொடுத்து அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க, இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி மற்ற மனிதர்களையும் நம்பி துபாய் தங்களுடைய பிரயாணத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் இப்பொழுதுதான் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. யாரை பாக்குறது, என்ன செய்யறது என்ன சொல்லி தெரியாத சூழ்நிலை இருக்காங்க. ஒரு சிலர் இயேசுவதான் நம்பிக்கையா வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில மாற்றமே இல்லாத சூழ்நிலை இருக்கீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க யாராவது இருக்கீங்களா? உங்களுக்காக தான் தேவன் நற்செய்தி கொடுக்கிறார். உங்கள் நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்கும் பொழுது நீதிமொழிகள் 23:18 சொன்னதுபடி நிச்சயமாகவே முடிவு கொண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலே 2 நபர்களை குறித்து பார்க்கிறோம். ஒரு கப்பல் பிரயாணத்துல சென்று கொண்டிருந்த 2 நபர்கள், அவர்கள் யார் மேல் நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை சற்று தியானிக்க போகிறோம். முதலாவது நூற்றுக்கு அதிபதி கப்பல் மாலுமிகளையும் எஜமான்களையும் அதிகமாய் நம்பினதுனால அவங்களுக்கு வந்தது தடுமாற்றங்க. தடுமாற்றம் எப்படி அப்படின்னு சொன்னா, காற்று எதிரா இருக்கும் பொழுது அந்த கப்பலை எப்படி இயக்கி கொண்டு போவது என்று சொல்லி தெரியாத தடுமாற்றம் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தவறான ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்தாங்களாம். எப்படி இந்த கப்பலை லகுவாக்கலாம் அப்படிதான் பார்த்தாங்களே ஒழிய, இயேசுவை நம்பி அவர்கிட்ட ஆலோசனை கேட்போம்னு நினைக்காம அநேகர் ஆலோசனையை கேட்டாங்க. அதனால தடுமாற்றமும் தவறான ஆலோசனைகளுக்கும் அவங்க இடம் கொடுத்ததுனால தடம் மாறி போனாங்க என்று சொல்லி பார்க்கிறோங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? யார் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு நபர் அப்போஸ்தலனாகிய பவுல பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் தேவனை நம்பினதுனால தெய்வ தயவு அவர் மேலும் அவர்கள் சுற்றி இருந்தவர்கள் மேலும் இருந்ததுன்னு பார்க்கிறோம். அவர் தைரியமா இருந்தார், மற்றவர்களையும் தைரியப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். திருப்தி ஆக்கினார், இயேசு அவர்களை திருப்தி ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல கடைசி 2 வசனங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, தீங்கான யோசனை, இவர்களுக்கு விரோதமா எழும்பின தீங்கான யோசனைகள் எல்லாம் இயேசு தடுத்து நிறுத்தினார்னு பாக்குறோம். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தாங்க, ஒரு சேதமின்றி அப்படின்னு சொல்லி பாக்குறோங்க. இந்த நாள்ல உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? இயேசு மேல இருக்கிறதா? தைரியமாயிருங்கள். உங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன் உங்களுக்கு துணை செய்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற தீங்கான சதி யோசனைகளை தடுத்து நிறுத்தி, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற தீங்கான சதி யோசனைகளை தடுத்து நிறுத்தி உங்களை இலக்கை நோக்கி தொடர செய்வார். கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை, எல்லாம் நிறைவேறும். நிச்சயம் நீங்கள் இலக்கை அடைவீர்கள், ஒரு சேதமும் இன்றி. கர்த்தர் இயேசு மேல உங்க நம்பிக்கை இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.